ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்களோட லூன் ஸ்மார்ட் ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் ஜூம் ஆப்பில் எப்படி ரெக்கார்டிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம், டிசேபிள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக முதல்ல நம்ம ஜூம் மீட்டிங்கை லாக்இன் பண்ணிக்கணும். ஜூம் மீட்டிங்கில் நியூ மீட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீழே நம்ம அஸ்யூஸ்வல் எப்பயும் பண்ணுற செட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன்னு உங்களுக்கு இப்போ வரல. இந்த இடத்துல இப்போது இல்லை. இந்த இடத்துல எதுவுமே இதை நம்ம எப்படி எனேபிள் பண்ணி இங்கே கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எண்டு மீட்டிங் கொடுத்துட்டு இதில் நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் கோ டு செட்டிங் கொடுத்தீங்கன்னா ஜூம் பேஜோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே ரெக்கார்டிங் ஆப்ஷன் சொல்லியிருக்கு. இதை நீங்கள் எனேபிள்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். இதில் நீங்கள் மீட்டிங் செட்டிங்கில் இருக்கும். இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் அகைன் மீட்டிங்குள்ளே நீங்கள் நியூ மீட்டிங் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த செக்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரெக்கார்டிங் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிலர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் சில மீட்டிங்க்கு மட்டும் நீங்கள் இதை வேணாம் அப்படின்னு தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த செட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் தான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை நீங்கள் வேணும்னா இந்த ஆப்ஷனை குறிப்பிட்ட மீட்டிங்க்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.